அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது இப்பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் திரு கோபால்சாமி அவர்களும் மற்றும் இப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு சண்முகம் அண்ணா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை புரிந்துள்ள லட்சுமி ஏஜென்சி உரிமையாளர் திரு வி.எம். இளங்கோ அவர்களையும், நமது பள்ளிக்கு நிலம் வழங்கிய E.R. செங்கோட்டையன் அவர்களையும், மேலும் கோபியிலிருந்து வருகை புரிந்துள்ள சுந்தரநாதன் அவர்களையும், அரசு மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தங்கம் வெங்கடாஜலபதி அவர்களையும், திரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பாஸ்கர் அவர்கள் CEO MS டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவர்களையும், கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவர்களையும், பன்னீர்செல்வம் காவல்துறை அவினாசி அவர்களையும், திரு சீனிவாசன் அவர்களையும், திரு பாலமுருகன் அவர்களையும், திரு சரவணன் அவர்களையும், சுகுமார் PT சார் அவர்களையும் வருக வருக என பள்ளி மேலாண்மை குழு மூலம் அனைவரையும் வரவேற்கிறோம். வாங்க, ஒரு லேடிஸ் 5 பேர் வாங்க, முன்னாடி வாங்க, வாங்க வாங்கம்மா, முன்னாடி வாங்க வாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்க, வாமா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாமா. மகேஸ்வரி அவர்கள் வாங்க, வாங்க. நான் அமுக்கிட்டேன் ஆடியோ கொடுக்குறீங்க. Foto.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா இனிதே நடைபெற நல்லதொரு வாழ்ப்பினை நல்கிய இறைவனை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கின்ற அற்புத வித்தகர்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களாக இந்நாள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க கல்வி செல்வத்தை பயிலும் எனதன்மை மாணவ செல்வங்களை வருக வருக என பேரன்புடன் வரவேற்கின்றேன். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொற்றை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றடை தூறும் அறிவு என்பது வள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க கற்பித்தல் பணியினை இப்பெருமை மிகு பள்ளியானது 16/9/1912ஆம் ஆண்டு துவங்கி இன்றுடன் 113 வருடங்கள் முடிவுற்று 114ஆம் ஆண்டாக செயல்படுத்தி வருகிறது என்பதை பெருமிடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தநாள் விழா, ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தின விழா, நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தின விழா, ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தின விழா ஆகிய விழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாக்களில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். இப்பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அரசின் நலத்திட்டங்களான இலவச பாடநூல், நோட்டு புத்தகங்கள், கலர் பென்சில், கிரையான்ஸ், புத்தகப்பை, சீருடை, காலணி ஆகியவை ஒவ்வொரு வருடமும் இலவசமாக தமிழக அரசு வழங்கி வருகிறது. மேலும் காலை சிற்றுண்டி, மதிய சத்துணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் எம்பிசி மற்றும் எஸ்சி மாணவியர்களுக்கு 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ரூ.500 கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இக்கல்வி ஆண்டு முதல் நம் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மூலம் நம் பள்ளி மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நம் பள்ளியில் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது என்பதை மிக மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம் பள்ளியில் 1994ஆம் ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை 145 பேர் புரவலர்களாக இணைந்துள்ளார்கள். அவற்றின் மொத்த தொகை ரூ.1,71,770 ஆகும். இதன் வட்டி தொகையை நம் பள்ளி மாணவர்கள் நலனுக்காக செலவழிக்கப்படுகிறது என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஈரோடு கிழக்கு அரிமா சங்கத்தின் சார்பாக கண் சிகிச்சை முகாம் ஒவ்வொரு வருடமும் இப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 25ஆம் ஆண்டை கொண்டாடும் விதமாக நம் பள்ளி மாணவர்களுக்கு ரூ.25,000 மதிப்புள்ள 10 டெஸ்க் மற்றும் 10 பெஞ்சுகள் ஈரோடு லட்சுமி ஏஜென்ட்ஸ் உரிமையாளரும் நமது மண்ணின் மைந்தருமான இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான மதிப்புமிகு அரிமா VM இளங்கோ பன்னீர்செல்வி அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது.
என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற குரலின்படி இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கல்வித்துறை, காவல்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றில் உயர் அதிகாரிகளாக பணியாற்றி வருகிறார்கள். மேலும் இப்பள்ளியில் பயின்றவர்கள் தொழில் அதிபர்களாகவும், அரசியல்வாதிகளாகவும், மருத்துவர்களாகவும், ஆசிரியர்களாகவும், அரசு பணியாளர்களாகவும், போக்குவரத்து பணியாளர்களாகவும் பணியாற்றி வருகிறார்கள் என்பதை மிக்க பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு அனுபவமிக்க ஆசிரியர்களால் தரமான முறையில் கல்வி போதிக்கப்படுகிறது. ஆகவே அனைவரும் உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் ஆங்கில வழி கல்வியை இலவசமாக பெற்று பயனடையலாம் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதலால் உங்கள் குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் காலங்களில் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இவ்வறிக்கையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இளங்கோ அண்ணா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் பள்ளிக்கு தொடர்ந்து பல உதவிகளையும் செய்து வரும் லட்சுமி ஏஜென்சி உரிமையாளர் விஓ இளங்கோ அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு சார்பாக தற்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த பொன்னாடையை கல்வியாளர் திரு கோபால்சாமி அவர்களை போற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு நினைவு பரிசை திரு சுகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். நன்றி. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நூற்றாண்டு விழா நிகழ்வின் மேடையில் வீட்டிற்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களே, திரு கோபால் அவர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மேடையில் வீட்டிற்கும் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அண்ணார் அவர்களே, மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த பள்ளியில் படித்து பல துறைகளில் மிக சிறப்பாக இருந்து நம் ஊருக்கு பேரும் பெருமையும் பெற்று தந்து கொடுக்கிற சான்றோர் பெருமக்களே, இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, இங்கே என் முன்னே அரங்கில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளி குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. தலைவர் திரு சண்முகம் அவர்களும் திரு கோபால் அவர்களும் மிக முன்னின்று முயற்சி எடுத்து அரசின் ஆணைக்கு இணங்க நமது ஈரோடு மாவட்டத்திலேயே மிக பெருமை பெற்ற பள்ளியாக நம் ஊர் பள்ளி, நம் பள்ளி இருப்பது நமக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பெருமையாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி 3 ஆண்டுகள் கடந்த பள்ளிகள் பல இருந்தாலும் இந்த ஆண்டு நம்ம பள்ளிக்கு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை, பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காகவே நாம் மிக அதிகமாக பெருமைப்பட வேண்டும். இங்கே அற்புதமாக வரவேற்பில் மேளதாளங்களும் மிக சிறப்பாக இசைக்கப்பட்டது. அதே போல இங்கே பள்ளியில் ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக பணிபுரிகிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த ஒப்பற்ற எடுத்துக்காட்டு. தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பொழுது அத்தனை குழந்தைகளும் மிக சிறப்பாக தமிழ் தாயை வாழ்த்து பாடினார்கள். மிக மனதில் அடியில் பையன் கையறாரு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்காம பாருங்க. மனதில் அடியின் ஆழத்தில் இருந்து மிக அற்புதமாக பாடினார்கள். ஒரு கிராமத்து மாணவன், நான் ஒரு கிராமத்து மாணவன் எப்படி இருப்பாங்கிறது உதாரணமா இங்க இருக்கலாம் இருக்காங்க. மிக அருமை. எதிர்காலத்தில் நீங்களாம் மிக சிறப்பாக வருவீர்கள் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வெள்ளாங்கோயில் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, மிக சிறப்பா வருவீங்க, மாற்று கருத்தே இல்லை. இந்த இனிய வேளையில் உள்ள நுழைந்ததிலிருந்து இந்த நொடி வரை என் மனம் பூரா இது போன்ற குழந்தைகளுடைய எப்படி இருந்தனோ அது போன்ற சிந்தனைகள் தான் இருக்கிறது. 4 வயது நிரம்பிய பின்னர் 5ஆம் ஆண்டு துவங்கிய பொழுது எனக்கு தலைமை ஆசிரியரிடம் என் அப்பா அழைத்து வந்து அட்மிஷன் கேட்கிற பொழுது அவர்கள் கைகளை இப்படி உயர்த்தி
காதில் கை படுகிறதா என்று கேட்டு அதன் பின்னர் சேர்த்தார்கள். என்னுடைய தலைமை ஆசிரியர் அப்போது அந்த காலகட்டத்தில் அப்ரோஸ் என்று ஒருவர் இருந்தார். அதன் பின்னர் சீனிவாசன் என்று ஒரு தலைமை ஆசிரியர் கோபியிலிருந்து வந்தார்கள். என்னுடைய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் பெயர் சொல்லி அவர்களுக்கு நன்றிகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனது ஆசிரியர் பெருமக்கள் ருக்மணி டீச்சர், இங்கே எதிர்த்தாவில் இருந்த லட்சுமி டீச்சர், செங்கோட்டையன் ஆசிரியர், சாமியப்பா ஆசிரியர், முத்துசாமி ஆசிரியர், கோபியிலே இருந்து வந்த பாபு என்ற ஆசிரியர், இங்கே குடியிருந்த திரு சோமசுந்தரம் ஆசிரியர், கோபியிலிருந்தே வந்த வாரணவாசி ஆசிரியர், கொளப்பலூரிலிருந்தே வந்த ராஜாமணி என்ற டீச்சர், எல்லாத்திற்கும் மேலாக எனது ஆறுமுக ஆசிரியர், இங்க நம்ம ஊருக்காரங்க வண்ணாந்திரம் போதுல ஹெட்மாஸ்டர் இருந்தாருங்க, அவங்க எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த செகண்ட் இந்த இடத்துக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது. எல்லா ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க, அதுக்கு மேல ஒரு ஆசிரியர் இதயத்துல வாழ்நாள் போலா இருக்கிறார் அப்படின்னா எல்லாருமே இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு உயரிய இடம் இருக்கு. அது யாருன்னா சிறுவலூர் அங்கம்பாளையத்தில் இருந்து வந்த தமிழ் பாடம் எடுத்த ஜெகநாதன் என்ற ஒரு ஆசிரியர். என் வாழ்க்கை பூரா அவரை வந்து சொல்லிட்டு இருப்பேன். தமிழ் பாடம் எடுப்பாரு, அகன்ற நெற்றி திருக்குறள் பாடம் எடுப்பாரு, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு ஒரு திருக்குறள் எடுத்தார். 40 நிமிடம் எடுத்தார். ஒரு கிளாஸ் 40 நிமிடம் நடக்கும். அந்த 40 நிமிடத்தை அந்த ஒரு குறள் மட்டும் தான் எடுத்துறாரு. அறம் தர்மம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீ அப்புறம் செய்யலாம் நீங்க நினைக்காத, நீ அப்பவே செய்ய அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். அவர் அது மேல சொன்னதுனாலதான் அது என்னுடைய பிற்காலத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலா ஏற்பட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இந்த நூற்றாண்டு விழாவில் என்னை சிறப்பு விருந்தினராக சேர்த்துற அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு குறள். அதை சொல்லிக் கொடுத்தவர் திரு ஜெகநாதன் ஆசிரியர். சொல்லிக் கொடுத்த இடம் இதை இப்பொழுது நான் அமைந்திருந்த வகுப்பறை. அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை வழிநடத்திய சிவஞானம் ஒரு ஆசிரியர் இருக்கார். நிமிட்டாமலாம் கொடுப்பார். இப்படி தொடை பிடிச்சி கிள்ளான்னு வச்சுங்க, இப்ப கூட அந்த வழி உணர்வு இருக்கு. சாமி ஆசிரியர் இருக்கார், இங்க இன்னும் இருக்காரு. 90 வயசுக்கு மேலாச்சு. அந்த வகுப்பறையில தான் எதிர்த்தாப்புல அடிச்சாரு பாருங்க. இந்த முட்டியில இந்த பின்னாடி முட்டியில அடிப்பாருங்க. நிறைய அடி வாங்கிருக்க. சரி, அந்த அடிகளுடைய தாக்கம் தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க நிற்க முடியுது. ஸோ இதெல்லாம் நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஸோ மிக சிறப்பான ஒரு நிகழ்வை இங்கே நமது தலைவர் அவர்களும் திரு கோபால் அவர்களும் எடுத்துக்கிறார்கள். அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் பிரேமலாதர் உட்பட்ட அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த இனிய நல்வாழ்த்துக்களை பதிவு செய்து, இந்த நான் ஈரோடு கிழக்கு அரிமா சங்கம் என்ற ஒரு அமைப்பில் இருந்து வருகிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த ஐக்கியம் இதே இடத்துல தான் நடைபெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு நம்ம கண் பார்வை பரிசோதனை செய்யப்பட்டு 3000 பேருக்கு IOL செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, அதற்கெல்லாம் காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான் என்று சொல்லி வாய்ப்பை வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கும் கல்வித்துறைக்கும் நான் எனது ஈரோடு கிழக்கரிமா சங்கத்தின் சார்பாக நெஞ்சம் கலந்த நன்றிகளை கூறி பேசிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. மனசு அப்படி இருக்கு. ஒரு விதமான ஒரு இன்பமா தான் இருக்கு. உலகத்திலேயே எத்தனை இது இருந்தாலும் ஆரம்ப கல்வி மிக அற்புதமான கல்வி. கல்விக்கு மிக பெற்றோர்கள் நிறைய வந்திருக்கீங்க. கல்விக்கு எந்த அளவுக்கு நீங்க மிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். நம்ம ஊர்ல மிக சிறப்பாக படித்து வரும் எந்த யாரா இருந்தாலும் சரி, அற்புதமா படிக்கிறாங்க. எதிர்காலத்தில் மிக சிறப்பா வருவான், IAS வருவாங்க, IPS வருவாங்க அப்படின்னு யாராவது நீங்க இருந்துட்டு அவங்க பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்கு, பணம் இல்லையே, பையன் திறமையா இருக்கான் அப்படின்னு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. நாங்க அவனை ப்ரொமோட் பண்ண தயாரா இருக்கிறோம். அவனை IAS IPS நம்ம ஊர்ல இருந்து ஆல்ரெடி இருக்காங்க, IAS IPS இருக்காங்க. சமீப காலமா அது இடைவெளி அதிகமா இருக்கு.
நிறைய பேர் நம்ம ஊர்ல IAS IPS வரணும். அதுதான் அடிப்படை நோக்கமா இருக்கணும். உங்களுடைய கல்வி கற்பதனுடைய நோக்கம் 5th இருந்து 5th அப்புறம் 6th 7th இருந்தே நீங்க வந்து அந்த எய்ம்ல நீங்க நம்ம ஊர் பசங்க எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டு, கல்வியில மிக சிறந்த ஊரா நம்ம ஊர் வரணும். அதுக்கு வந்து ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் எல்லா மாணவர்களை மோட்டிவேட் பண்ணணும் எங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு மிக சிறப்பாக பணிபுரிந்து வரும் தலைமை ஆசிரியருக்கும் கோபால் திரு சண்முகம் அவர்களுக்கும் ஒரு சால்வை அளித்து நான் கௌரவிக்க விரும்புகிறேன். PTA தலைவர் சண்முகம் அவர்களுக்கு நமது இளங்கோ சார் சால்வை அணிந்து மரியாதை செலுத்துகிறார். நமது ஈரோடு கிழக்கரை மாவட்ட அண்ணன் BM இளங்கோ அவர்கள் சால்வை அணிந்து கௌரவிக்கிறார். அடுத்து நமது பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி பிரமேலா அவர்களுக்கு சங்கம் BM இளங்கோ அண்ணா அவர்கள். இப்பொழுது ஆசிரியர் பெருமக்கள் மகாலட்சுமி டீச்சர் அவர்களுக்கு சால்வை அணிந்து கௌரவிக்கிறார். தற்பொழுது பன்னீர்செல்வம் ஆசிரியர் அவர்களுக்கு நமது இளங்கோ அவர்கள் சால்வை அணிந்து மரியாதை செலுத்துகிறார். இப்பொழுது சாந்தி டீச்சர் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது. சமையல் உதவியாளர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். காலை சிற்றுண்டி தயாரிப்பாளர்கள் மேடைக்கு வரும். இப்பொழுது காலை உணவு தயாரிப்பாளர் சாந்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இப்பொழுது யுவராணி காலை உணவு தயாரிப்பாளர் அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. மிகச்சிறந்த பண்பாளரும் தன்னால் முடிந்த அளவுக்கு அதிகமான உதவிகளை செய்து ஒரு வாட்டர் டேங்க் ஆகட்டும், கல்வி ஆண்டு விழாவாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி போய் சொன்னா போதும் மனமும் வந்து சிறப்பு விருதினாக வருகிறாரு. மனமும் வந்து நன்கொடையும் வழங்குகிறாரு. அவருக்கு எங்க பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்க தலைவர் தங்கம் என்கிற வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக காவல்துறை அதிகாரி திரு மதிவாணன் அவர்களுக்கு தற்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது பள்ளிக்கு நிலம் கொடுத்த நன்கொடையாளர் அவருடைய முன்னோர்கள் சார்பாக திரு ER செங்கோட்டையன் அவர்களுக்கு தற்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக சுந்தரநாதன் கோபியிலிருந்து இங்கு வருகை புரிந்துள்ள அன்னார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தது நமது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் சுகுமார் சார் PT ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கோடீஸ்வரன் கோரக்காட்டூர் முன்னாள் மாணவர் அவர்களுக்கு தற்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்த பொன்னாடை போர்த்துமாறு கல்வியாளர் திரு கோபால் சாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக காவல்துறை திரு பன்னீர்செல்வம் என்கிற வெள்ளைகிரி அண்ணாவுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக MS டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் CEO திரு பாஸ்கரன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு சீனிவாசன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு திரு கோபால் சாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக SMC தலைவி திருமதி சுகன்யா அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திருமதி லோகேஸ்வரி அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர் மகாலட்சுமி அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக திரு பாஸ்கரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த திரு சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு பண்ணையார் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு BM சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு நமது பள்ளியினுடைய ஆசிரியர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு கல்வி ஆர்வலர் திரு K. கோபால்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு திரு ER செங்கோட்டையன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு மேடை அமைத்து கொடுத்த திரு பிரகாஷ் மேடை அமைப்பாளர் அவர்களை மேடைக்கு வரும் மக்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திரு பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு நமது அரிமா சங்க கிழக்கு அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அரிமா VM இளங்கோ அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டரிங் சர்வீஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அறிகிறோம். இப்பொழுது நமது பன்னீர்செல்வம் ஆசிரியர் அவர்கள் மரியாதை செலுத்துவார். நமக்கெல்லாம் இந்த LED ஏற்பாடு செய்து கொடுத்த திரு தென்னரசு அவர்களுக்கு தற்பொழுது பன்னீர்செல்வம் ஆசிரியர் மரியாதை செலுத்துவார். திரு ER செங்கோட்டையன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் நடனத்தை கற்றுக் கொடுத்து மிகச்சிறந்த ஒரு ஆண்டு விழாவாக மாற்றுவதற்கு பெரும் உதவி புரிந்த இருவருக்கும் பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மஞ்சு அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மரியாதை செலுத்துகிறார். ட்ரம்ஸ் இப்பள்ளியில் எலக்ட்ரீஷியன் ஒர்க் மிக சிறப்பாக செய்து கொடுத்து கொண்டிருக்கும் சிவகுமார் அவர்களை வணக்கம். நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு இந்த ஸ்கூலில் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் படித்த ஸ்கூலு, அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து இன்னும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது வாழ்க்கையில் இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்கிறது ரொம்ப பெரிய காரியம்தான். இப்போ எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு அவனாச்சிலேருந்து இங்கே என்னைய கூப்பிட்ட நண்பர்கள் இந்த மாதிரி 102 விழா வச்சுருக்கோம் அப்படின்னு கூப்பிட்டு நான் படித்த ஸ்கூல் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்தேன். ஜஸ்ட் இப்போ தான் 5ஆவது கிளாஸில் நான் போய் படித்த கிளாஸுக்கு வந்து என் நண்பன் பாஸ்கரன் பேசினேன். சாமி பாதியார் தான் நம்மளுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார். அவர்கிட்ட நம்ம படித்த ஸ்கூலில் வந்து போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நல்லபடியாக படிச்சிங்கன்னா எல்லாருமே நல்ல வேலைக்கு வரலாம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் நான் படித்தது நானும் மதிவணன் பாஸ்கரன் இங்கே வந்திருக்கிறான் சீனிவாசன் கோடீஸ்வரன் எல்லாமே இங்கே படித்து எல்லாமே போஸ்டிங்கில் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் இங்கே படிச்சிங்கன்னா இங்கே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாருன்னு எனக்கு முன்னாடி பேசின
தலைவர் அவங்க சொன்னாங்க. அது மாதிரி எல்லாருமே படித்து எல்லா வேலைக்கும் வரணும். எல்லா ஆசிரியர்கள், அதே மாதிரி எங்கள் மாதிரி காவல்துறை பெரிய அதிகாரிகள் ஒரு ஐபிஎஸ் லெவலில் வந்தால் ரொம்ப இந்த ஊருக்கு பெருமையாக இருக்கும். ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 பேர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஒருத்தருக்காங்க. அதே மாதிரி எல்லா மாணவர்கள் மட்டும் நான் பர்டிகுலராக சொல்லலை, மாணவிகள் இப்போ எல்லா இடத்துலையும் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டினியூவாக செலக்ட் ஆகி நிறைய பேர் எஸ்ஐ, டைரக்ட் டிஎஸ்பி, டைரக்ட் ஐபிஎஸ் அந்த ரேங்கில் வந்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் வெள்ளாங்கோயிலில் வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த அளவுக்கு எல்லாருமே படித்து பெண்கள் நல்லாவே முன்னுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். கலெக்டராக வாங்க, பட் ஐபிஎஸ்ங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டு, அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டியது ஆசையாக இருக்குது. அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே வரணும். அதே மாதிரி எல்லா மாணவர்கள் விளையாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருக்கும்போது கூட இப்போ இந்த ஸ்கூலில் படித்தவருடைய நண்பர் சுகுமார் ஒரு பிடி வாத்தியாரை இந்த ஸ்கூலில் படித்து வந்திருக்காரு. அது ஒரு உங்கள் எல்லா மாணவர்களுக்கும் பெருமை. அதே மாதிரி எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்லேயும் முக்கியத்துவம் கொடுக்கணும், படிக்கிறதுலையும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய ஒரு ஆசை, நீங்களும் இதே மாதிரி வந்து இந்த ஸ்கூலில் படித்து இதே மேடையை வந்து பேசுறது உங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னை அழைத்து இந்த விழாவில் சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லாருக்குடைய வணக்கம். மீண்டும் அடுத்த முறை கண்டிப்பாக விழாவுக்கு நான் வருவேன். வணக்கம். அடுத்தபடியாக திரு பாஸ்கர் அவர்கள் கோவையிலிருந்து நமக்காக இங்கே வந்திருக்கிறார். முன்னாள் மாணவரும் கூட. அவர் சிஇஓவாக இருக்கிறார் எம்எஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு. அவர் உங்களிடம் சிறப்புரையாற்றுவார். மேலும் இதே நிலா நண்பரை சேர்ந்த பூபாலன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் என் முன்னால் அமர்ந்திருக்கும் பள்ளி செல்வங்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கங்கள். இதே பள்ளிக்கூடத்தில் நான் 1970 75 வரைக்கும் படித்தேன். 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும். அதுக்கப்புறம் 10th இங்கே முடிச்சுட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் நான் ஒரு மேனேஜராக இருக்கேன். அதை விட எனக்கு என்ன பிரச்சனைன்னா, சின்ன குழந்தைகளுக்காக பேசுறதுங்கிறது மிகப்பெரிய சங்கடமான விஷயம். பெரியவங்களுக்கு பேசிடலாம், எந்த இடத்துல வேணாலும் பேசிடலாம். குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அறிவுரையோ கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம், சிரமம். ஆனால் இப்போ எல்லாரும் நீங்கள் எல்லாரும் அடுத்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் ரெடியாக வந்துட்டு அவளோட காத்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆனால் ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க, பள்ளிக்கூடத்துல சொல்லியிருப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம். நாலு தானே, மாதா பிதா குரு தெய்வம். ஸோ அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த லட்சியமாக நீங்கள் கொள்ளணும். முதல்ல புரியுதா? அப்பா அம்மா, அதுக்கப்புறம் 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவங்க தான் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகள். அவங்க சொல்கிறத நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற நண்பர்கள் கூட சொன்னார், 1லேருந்து 5க்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையணுங்கிறது வச்சுக்கிறது மிக சிரமம்தான். இப்போ நான் கூட படிக்கும்போது நான் இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும்னால ஒன்றும் திட்டமெல்லாம் இடலை. கிடைச்ச வேலையை பயன்படுத்தணும், அதில் கடுமையாக உழைச்சோம், இன்னைக்கு இந்த பொசிஷன் இருக்கிறோம். அதனால் வந்து இந்த வயசுல அந்த இலக்கு வச்சுக்கிறது சிரமம். ஆனாலும் அதனால தான் சொன்னேன், மாதா பிதா குரு தெய்வம்பாங்க. நீங்க வந்து குருக்கள், உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஆசிரியருக்கு தெரியும் ஒவ்வொரு குழந்தையும் எந்த துறையில, ஒரு விளையாட்டா இருக்கலாம், ஒரு படிப்புல மேத்ஸ்ல இருக்கலாம், தமிழ் ஆங்கிலம், அதுல எதுல நீங்க வந்து சிறந்து விளங்குவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றத கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா மிகுந்த உயர்ந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் வர முடியும். வரணும் என்ற வேண்டுகோளோடு வாழ்த்துக்களோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருக கூப்பி வரவேற்கிறோம். இப்பொழுது இதே நலா நண்பர்களை சார்ந்த பூபாலன் அவர்களுக்கு பன்னீர்செல்வம் சார் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அடுத்தபடியாக தமிழ்ச்செல்வன் ஆசிரியர் அவர்களுக்கு பன்னீர்செல்வம் சார் மரியாதை செலுத்துகிறார்.
குழந்தைகளை உங்களுக்கெல்லாம் இவங்களையெல்லாம் ஏன் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விழா நடத்துகிறோம்னா, நீங்களும் இது போன்ற எதிர்காலத்தில் படித்து முன்னேறி இது போன்ற மேடையை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஊக்குவிப்பும் விதமாக இவர்களெல்லாம் அழைத்து வந்து இங்கு படித்த மாணவர்கள் தான். இவர்களெல்லாம் முன்னால் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் இந்த பள்ளியில் படித்து தான் அவங்களும் முன்னேறி இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்லாம் படிக்கல, அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. அரசு பள்ளியில் படித்தும் எந்த உயரத்தையும் அடையலாம் என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மதிவாணன் அவர்கள் உங்களிடம் சில வார்த்தைகள் பேசுவார். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். கீழே வீட்டிற்கும் மழலைகளுக்கும் மழலையை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் மேடையில் வந்து கொண்டு அலங்கரிக்கிறேன்னு சொன்னது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பள்ளியிலே நாங்கள் படித்து இதிலிருந்து ஒரு விதையாக உளுந்து ஆலமரமாக முளைச்சி பெரிய மரமாக இன்றைக்கி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மிகவும் திறமைசாலியான ஆசிரியர்கள். நம்ம பணிவாகவும் திறமையாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டு நாங்கள் சிறப்பாக அந்த மாதிரி வந்தோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற பள்ளி மாணவர்கள் நல்லா படிக்கணும். ஆசிரியர் சொல்லி கொடுத்தது நல்லா கவனித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா நீங்களும் சிறப்பான ஒரு பதவியை அடையலாம். நீங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை. அதனால் நாங்களும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுடைய ஆட்டத்தை. அதனால் என்னுடைய உரையத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, எல்லோருக்கும் மாலை வணக்கம். சார், என்னோட சீனியர்ஸ் கீழே கொண்டிருக்க எல்லாத்துக்கும் உங்களை அவளோட இருக்கீங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கலான்னு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு 2 to 3 இயர்ஸில் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான். இப்போ நாங்களும் சரி இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஃபாரினில் போய் பேசுகிற அளவுக்கு இருக்கோம்னா நீ எந்த ஸ்கூலில் படிக்கிறது முக்கியம் இல்லை, என்ன கற்றுக்கிட்டோங்கிறது முக்கியம். நீ யாரும் தாழ்வு நினைக்க வேண்டாம். அரசு பள்ளி பிரைவேட் அப்படியெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். சிபிஎஸ்சி படித்தாலும் சரி, ஐசிசியில் படித்தாலும் சரி, இல்லை தமிழ் மீடியத்தில் படித்தாலும் சரி, உங்களோட ஸ்கில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கலாம். தயவு செஞ்சு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம், நம்மளால ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டு விட மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான். ஏன் இப்போ தான் இங்கிலீஷ் மீடியமே வந்திருக்கு இல்லையா? இது மாதிரி நாங்கள் எல்லாருமே தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கோம். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷு, ஹிந்தி எதை வேணால் பார்ட் டைமாக கற்றுக்கிட்டு நிச்சயமாக நீங்கள் உங்களோட ஒரு செட் குறிக்கோள் வச்சு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய சாதிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இப்பொழுது கீழே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் மேடைக்கு வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக தமிழ்ச்செல்வன் ஆசிரியர் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பள்ளியினுடைய பெற்றோராட்சி சங்க தலைவர், செயலர், பொருளர், எஸ்எம்சி தலைவர், செயலர், பொருளர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அவர்களை பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த பள்ளியில் தான் 1978ஆம் ஆண்டு இந்த பள்ளியில் பயின்று முதல் வகுப்பில் சேர்ந்து முதல் வகுப்பில் ஃபெயிலாகி மறுபடியும் முதல் வகுப்பிலே படித்து இன்று ஆசிரியராக வளர்ந்துள்ளேன். ஒரு காரியம் எடுத்தால் அது வெற்றியும் இருக்கு, தோல்வியும் இருக்கு. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேனு அந்த காரியத்தை மறுபடியும் செய்யாமல் விடக்கூடாது. அதனால் அனைவரும், அனைத்து மாணவ செல்வங்களும் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் அவர்களே. அடுத்தபடியாக சுந்தரநாதன் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நான் இந்த பள்ளியில் 1970ஆம் ஆண்டு படித்த மாணவன். படித்து கூட்டுறவுத்துறையிலே ஒரு 40 ஆண்டு காலம் சிறப்பாக பணிபுரிந்து இன்று பணி நிறைவு பெற்று பணி ஓய்வில் இருந்து வருகின்றேன். இந்த பள்ளியானது எனக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை நான் இந்த பள்ளியிலே படித்தேன். நல்ல முறையிலே படித்து ஓரளவிற்கு முன்னேறி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை இருக்கின்றேன். எனவே இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் கல்விதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என நினைத்து கல்வியை மட்டுமே நல்ல முறையில் பயின்று நீங்களும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி கஸ்தூரி அவர்களுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பு. அவர்கள் இப்பொழுது பொன்னாடை முகத்தை சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக திரு சீனிவாசன் அவர்கள் காலம் கருதி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நானும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தேன். விரும்பிச்சு ப்ரௌட் அபவுட் தி ஸ்கூல். நான் ஆசிரியருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், பெற்றோருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் பீரியாடிக்காக ஒரு குழந்தைகளோடு சேர்ந்து வாத்தியார்கள் பெற்றோர்களோட கலந்து பேசி அவங்களோட எய்ம் என்னென்னு கொஞ்சம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை அவங்க எந்த துறையில் போகலான்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்குவிச்சு, விளையாட்டுத்துறைனா விளையாட்டுத்துறை அது மாதிரி நல்லா ஒரு கிரியேட் பண்ணி நல்லபடியாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா. இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. பை. அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியர் திரு சுகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எண்ணியல் முடிதல் வேண்டும், நல்லாவே எண்ண வேண்டும், திண்ணியல் நெஞ்சல் வேண்டும், தெளிந்த நல்லறிய வேண்டும் என்று பாரதியார் அருமையாக சொல்லியிருக்கிறார். அவரை வணங்கி மேடையிலே விட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் வணங்கி ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இந்த இனிய ஆண்டு விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியை திருமதி பிரேமலதா மற்றும் சக ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் முடிக்கும் அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவர் அருமையாக சொல்லியிருக்கிறார். அப்படி நமது பள்ளி மேலாண்மைக்குடைய பொறுப்பாளர் அன்பு தம்பி திரு கோபால், திரு பிடிஏ தலைவர் அருமை சகோதரர் சண்முகம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா அவங்க தான் இதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக செய்கிறாங்க. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கோபால் என்னைக்குமே இருந்ததில்லை. எந்த ஒரு வேலை இருந்தாலும் அது பொது சேவையில் ரொம்ப சிறப்பு மிக்கவர் செயல், அதுவே சிறந்த செயல்னு சேகுவாரா சொல்லியிருக்கிறார். அப்படி சிறந்த செயலாக இன்று இந்த விழா அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. நானும் இந்த பள்ளியிலே படித்தவன் என்ற பெருமைக்குரியவர். 3ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை நான் இந்த பள்ளியிலே படித்தேன். நிறைய ஆசிரியர்கள் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசிரியர் ஞாபகம், வாரணவாசின்னு ஒரு ஆசிரியர். கோபியிலிருந்து சைக்கிளில் வருவார். அவர் ஓய்வுக்கு பிறகு கோபி சாரதா மாரியம்மன் கோயிலில் சாமிக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் கடல் சாப்பீஸில் அந்த உயிரெழுத்து உயிர்மை எழுத்து எல்லாம் அந்த கடைசி வகுப்புல கடல் சாப்பீஸில் எழுதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உண்மையிலேயே இன்றளவும் அவரை நான் நினைக்கவில்லை. தமிழை நான் நன்றாக வாசிக்கிறேன் படிக்கிறேன் என்று சொன்னால் அது அவர்தான். அவர் போட்ட அந்த சுழிதான் என்னை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடுச்சு. 10th வரைக்கும் இங்கே இதே ஸ்கூலில் நான் சீனிவாசன், பாலமுருகன், ஜிஎன் வெள்ளையர் எல்லாம் நன்றாக படித்தோம். எங்கள் படிப்பு காலத்துல எல்லாம் இந்த அளவுக்கு ஆசிரியர்கள்லாம் இப்போ முயற்சி செய்ததே கிடையாது. வருவார்கள், பாடம் நடத்துவார்கள், சென்று விடுவார்கள். காலையில் எழுதி இந்த ஸ்கூல் வகுப்பறையெல்லாம் பார்க்குறேன், அவ்வளோ சார்ட் ஊட்டி இருக்கிறாங்க. நான் வியந்துட்டேன், நம்ம காலத்தில் அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நான் ரொம்பவுமே வியந்து விட்டேன். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சார்ட்டு, ஆடியோ, வீடியோ, இந்த மாதிரி ஆண்டு விழாக்கள் இல்லை. இதை கடைசியில் மாதாநாயர் 2-3 டைம் எங்களுக்கு ஆண்டு விழா நடத்தினார். இந்த மண்ணுக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா,
1974 பயங்கரமான மிசா பீரியட்ல நம்ம அருமை அமரர் விபி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு திருமணம் நடக்குது. அதற்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் இங்கே வந்தாருங்க. அது இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் செலவு செய்து மிகப்பெரிய ஒரு செயலை தான் இந்த ஊருக்கு மண்ணுக்கு பெருமை. அந்த டைம் எங்கள் ஸ்கூல் மாதவ நாயர் வந்து பெல் அடிச்சு விட்டுட்டார். எல்லாரும் போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு 10 மணி 11 மணிக்கு எல்லாரும் போய் பார்க்குற அளவுக்கு அந்த மாதவ நாயர் சார் வந்து அப்போ அதை செஞ்சாருங்க. ஏன்னா மாணவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், படிப்பு மட்டும் வேண்டாம், ஒரு அரசியலும் தெரியணும், எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி செஞ்சார். இந்த மண்ணுக்கு அது பெருமை. இந்த அளவோட நேற்று இங்கே பள்ளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் விளையாட்டு பொருட்கள் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்குது. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 100 பனியன், 100 கேப்பு, கிரிக்கெட் பேட்டு, வாலிபால், இப்படி நிறைய திங்ஸு நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்குது. அது மாணவர்களும் சிறப்பாக பயன்படுத்திக்கினேன். 1996 இந்த ஸ்கூலில் நான் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன். அப்போ நாங்கள் எப்படி படித்தோமோ அப்படியே தான் அந்த டேங்க் இருக்குது, தண்ணி டேங்க் எல்லாமே அப்படியே இருக்குது. எந்த விதமான சுகாதார வசதியும் இல்லை. அப்போ முதலாக ஈரோடு கிழக்கரிமா சங்கத்தினுடைய இளங்கோன்னா இங்கே வீணா வித்தியாலயில் அப்போ அண்ணன் ERS தான் இருக்காங்க, அவங்க இடத்துல நடக்குது. இந்த மாதிரி குழந்தை வந்து தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னதையுமே உடனே ஒரு 1000 லிட்டர் டேங்க் அனுப்பி அந்த மேலே வந்து வைத்து பைப் கனெக்ஷன். அப்போ இங்கே வந்து பிரசிடென்ட் VT பெரியசாமி பிரசிடென்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். அடுத்த நாள் அந்த ரோட்டை கிராஸ் வெட்டி மேலே வந்து ஆற்று குடிநீர் மாணவர்கள் குடிக்கிற அளவுக்கு அவர் உதவி செஞ்சார். தொடர்ந்து கோபாலா சொல்ற மாதிரி தொடர்ந்து ஒரு பள்ளிக்கு வந்து இதையாவது செஞ்சுட்டே தான் இருக்கிறாருங்க. நம்ம எல்லாம் எலிமெண்டரி ஆகட்டும் மேல்நிலை ஆகட்டும் என்ன வேண்டும் என்றாலும் சிறப்பாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஸ்கூலுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்துருக்காரு. வருடம் ஒரு நினைவாற்றல் பயிற்சி முகாம் நடத்துறாரு. இப்படி நம்ம மரியாதைக்குரிய VC ராமேஸ்வரன் பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு, ஒரு 9.5 லட்சம் ரூபாய்க்கு அருமையான நூலகம் நம்ம வெள்ளாங்கோயில் அரசு மேல் பள்ளிக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுவோ கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங், 3 கட்டடம், போர்வெல், ஒரு போலீஸ் குவார்டர்ஸோடைய ஃபண்டை திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய அதிகாரிகள் நம்ம மண்ணில் இங்கே படித்தவர்களால நம்ம ஸ்கூலுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பட் மாணவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில மாணவர்கள் தான் நல்லா படிக்கிறாங்க, சில மாணவர்கள் அப்படியே பின்தங்கிடுறாங்க. அண்ணாங்கட சொன்னாங்க எல்லா மாணவர்களும் கலெக்டர் ஆகணும், டாக்டர். நானும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்ட்டு. நான் ஒரு பையனை வாத்தியார் உருவாக்கிட்டேன். எல்லப்படத்தில் ஒரு பையன் பழனிசாமின்ட்டு 98ல் அவன் வந்துங்க 800 இங்கே வந்து 386 மார்க் போனான் வெள்ளாங்கோயில் 1986 1998ல். அப்புறம் வைரவிடாவில் சேர்த்து விட்டேன். அங்கே வந்து ஒரு 886 மார்க் வாங்கினான். மீண்டும் வந்து அவன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வச்சு அப்போல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. 4 பேப்பரை கிட்ட, ஒரு பேப்பருக்கு 4000 ரூபா, 4000 ரூபாயை கட்டி பாசா டியூஷன்ல அவர் சேர்த்து விட்டேன். நீ எவ்வளோ கொடு சுகுமார் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 4000 கொடுத்து சேர்த்து விட்டேன். நல்லா பாஸ் பண்ண பெருந்துறை டயட்டில் அவனுக்கு வேலை கிடைச்சது. ஒரு 4-5 வருடத்துல அவன் வந்து ஆசிரியர் ஆக்கிட்டான். ஒரு கோவலூர் பக்கத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கிறான். அவங்க மனைவி ஆசிரியர். அந்த எல்லப்படத்தில் ஒரு விழிப்புணர்வு இதையெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் மாணவர்கள் வந்து புத்தாய்வார பெரிய குரம்பலத்தில் ஒரு பையன் குஜராத்தில் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு பொண்ணு வந்து கோயம்புத்தூர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி ஹெல்ப் யாராவது கேட்டால் நம்ம தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே எல்லாருமே செய்கிறாங்க. அந்த மாதிரி மாணவ ஒரு பையன் உமான்னு ஒரு பொண்ணு சத்தம் ஒர்க் பண்ணிருக்கா. அப்படி அவன் ஜெயிக்கிறதுன்னு ஒரு பையன் 9th படிக்கிறான். எப்படியாவது பையனை வந்து கலெக்டர் ஆகும்னு சொல்லி அவ்வளவு தீவிரமாக நம்ம இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அவனுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுக்குறோம். பெற்றோர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் வந்து அடிக்கடி ஆசிரியர்களை சந்திக்கணும், மாணவனை பற்றி பேசணும். எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் தான் மாணவர் வந்து தூய்மடைகிறாங்க. பெற்றோருடைய ஒற்றுமை பள்ளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல
தொடர்ந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு பெற்றோர் மீட்டிங்கு, ஒரு பள்ளி மேலாண்மை குழு மீட்டிங் எல்லாம் போடும்போது அவசியம் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். மாணவருக்கு வந்து நீங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கணும். நீங்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பெற்றோர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. சரி, பள்ளிக்கூடம் அனுப்புனா வேலை முடிஞ்சு போச்சு, அது எல்லாம் இல்லைங்க. கட்டாயம் உங்களுடைய பேரண்டல் கேர் மஸ்ட். ஒரு குருவிக்கு காக்காய் உணவு கொடுக்குது, நம்மளாம் ஊட்டி விடுற பார்க்குறோம். ஒரு குருவி, பறவைகள், நிறைய பறவைகள் தன்னுடைய குஞ்சுக்கு வந்து இறை ஊட்டுகிறது. ஆனால் நம்ம பள்ளிக்கு அனுப்பிச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சுட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறாங்க. மாபெரும் தவறு. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பேப்பர் இருக்கணுங்க, நியூஸ் பேப்பர் இருக்கணும். எவனோ ஒருத்தர் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படைக்கணும், அதே ஒருத்தர் கலெக்டராக இருக்கு, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறான். அது நம்ம செய்யறது இல்லை. ஒவ்வொரு பேரண்ட்டு பொண்ணு நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் 2 பேப்பராக அது இருக்கணும். நூலகத்துக்கு அனுப்புங்க, அத்தனை புத்தகங்கள் கிடக்குது, அதை படிச்சா ஒரு கலெக்டர் ஆயிடலாம். எதுவுமே நம்ம செய்யாம ஆசிரியர்கள் மேல நம்ம குறை சொல்றது வந்து எந்த விதமான நன்மையும் கிடையாது. எனவே உங்களுடைய ஒற்றுழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் என்று வேண்டிக்கொண்டு இந்த விழாவினை இந்த இடத்துல விழா நடத்துறதுக்கு, இங்கெல்லாம் நாங்கள் படித்து பேசுறதுக்கு இந்த இடத்தை வழங்கிய மரியாதைக்குரிய ERS உடைய பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடமாகட்டும், மேல்நிலை பள்ளியாகட்டும், அரசு உயர்நிலை பள்ளியாகட்டும், இந்த 2 பள்ளிக்கும் ஒரு மெயினான இடத்துல ஒரு ஊருடைய மையப்பகுதியில கொடுக்கறதுக்கு மனசு வேணும். ஒரு 2 சென்ட் 1 சென்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 ஏக்கரா கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார் நன்றியை கூறி மேலும் சிறப்பாக இந்த பள்ளி வளர வேண்டும், இங்கே படிக்கின்ற மாணவர்கள் நல்ல முறையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று கூறி அருமை சகோதரர் கோபால் அவர்களுக்கும் பெற்றோர் வளர்ச்சி சங்க தலைவர் சண்முகம் அண்ணா அவர்களுக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி பிரேமன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேடி சோறு நித்தம் நின்று பல சிந்தஞ்சிடுகள் பேசி மனம் வாடி துன்பம் 3 பிறர் மனம் வாழ பல செயல் செய்தி அதை ஊடி பெருமை கூற்றுக்கிறையாக நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று பாரதி சொன்னானே, அந்த கடைசி வரி மட்டும் நாம் வச்சுக்கோங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அது ஒண்ணு போதுக்கு நம்ம தாரக மந்திரம், வேற எதுவுமே வேண்டாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகின்ற திருமதி கலாவதி அவர்களையும் திருமதி மேகலா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி அடுத்ததாக இப்பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு திருமதி மேகலா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சோமேஸ்வரன், கதிர்வேல், ரோஹித், சங்கமித்ரா, பூரணி, லோசினி ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுகளை வழங்குபவர்கள் நமது பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் பிரேமலதா அவர்கள் மற்றும் தென்னரசு மற்றும் பாஸ்கரன், CEO, MS டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அடுத்த 2ஆம் வகுப்பு சபரி வருஷன் இங்க பாருங்க. முதல் பரிசு சபரி வருஷன், 2ஆம் பரிசு சர்வேஸ், 3ஆம் பரிசு M ஆர்யா. மாணவிகள் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு BS சண்முகாஸ்ரீ, 2ஆம் பரிசு TL தேனிசை, 3ஆம் பரிசு S கர்ஷிதா. கே புவனேஸ்வரன், 2ஆம் பரிசு K அஸ்வன், 3ஆம் பரிசு N ரஸ்வன். தம்பி இங்க பாருங்க. பாட்டு போட்டு பரிசு ஆர்யா, 2ஆம் பரிசு ஜஸ்வந்த் சாய்ராம், 3ஆம் பரிசு. 2ஆம் இடம் S சபரீஷ், 3ஆம் இடம் கரிகரன். அடுத்து தூய தமிழ் சொற்கள் எழுதும் மாணவிகள்
முதலிடம் டி.ஆர். தனுஸ்ரீ, இரண்டாம் இடம் பி. அக்ஷிதா, இரண்டாம் இடம் எம்.எஸ். சமர், மூன்றாம் இடம் கே. அஸ்வந்த், திருக்கரூர் பொய்து முதலிடம் கே. புவனேஸ்வரன், இரண்டாம் இடம் டி. கீர்த்திகா, மூன்றாம் இடம் பிரீத்தி. யங் கேங்ஸ்டர் நண்பர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி பெற்றோர் சங்க தலைவர் தங்கம் என்கிற வெங்கடாஜலபதி அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். திருமதி சாந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர்களை தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை கொண்டாட போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி பொன்னாடை போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இல்லந்தேடி கல்வி, அடுத்ததாக மஞ்சு, வாங்க நீ வாங்க. அடுத்ததாக சத்துணவு டீச்சர் பிரீதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மல்லிகா ஏஎஸ், வாங்க நீங்க வாங்க, மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் பொன்னாடை பார்த்து சிறப்பிக்குமாறு. தற்பொழுது